ஸோ ஃபிசிக்ஸில் எப்படி நல்ல மார்க் வாங்கிறது? ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்களே, அதெல்லாம் நியாயமா? இல்லை என்ன ஐடியா, என்ன மெத்தட், என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 30 minutes டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ ஆக்சுவலாக கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஈஸி ஃபிசிக்ஸ். கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால், கான்செப்ட் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் நடத்தணும். கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் நம்ம தியரி பேஸ்டு கொஸ்டின் ஒரு 10 ± 2 ஒரு 8 கேள்வி அல்லது ஒரு 10-12 கேள்வி, இந்த கேள்விகள் அசர்ஷன் ரீசன் டைப் அல்லது ஒரு சில ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நமக்கு ஃபார்முலா. நம்பர் 2 வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மெமரியில் இருக்கணும் ஃபார்முலாலாம். புரியுதா? எழுத சொன்னால் டக்குன்னு எழுதணும். ஃபார்முலா ரைட் ஃப்ரம் மெமரி அப்படின்னு சொல்லுவேன். ஃபார்முலா வந்து மெமரியிலேருந்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கேட்டால் பதில் வந்து சொல்லணும். அது மாதிரி ஃபார்முலாவை வந்து நீங்கள் சொல்ல தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், டைரக்ட் ஃபார்முலாஸ், ஃபார்முலாவில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் அது எவ்வளவு? 40 ± 2, அது 12னா இது 38. அந்த மாதிரி கேள்விகள் வந்து பரீட்சையில் வருது. ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 கேள்வி, தியரி அப்படிங்கிறது ஒரு 10 கேள்வி அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்மேட் அப்படி வருது. கொஞ்சம் முன்ன பின்ன அது சேஞ்ச் ஆகலாம், ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் வந்து ஆகாது. அடுத்த விஷயம் ஃபார்முலா டெரிவேஷன். ஓகே, ஃபார்முலா டெரிவேஷன் தெரிஞ்சிருந்தால் நமக்கு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் பரீட்சை நல்லா எழுத முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். டெரிவேஷனை போய் பரீட்சையில் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ட்ரிக்கி கொஸ்டின் வரும்போது அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது விஷயம், லாஸ்ட் விஷயம், நிறைய ப்ராக்டிஸ், எம்சிக்யூ ப்ராக்டிஸ். இது வந்து நமக்கு தேவைப்படுது. இது மாதிரி நிறைய கணக்குகள் போடும்போது கிளாஸில் போட்டது, அந்த 36 இயர்ஸில் உள்ளது, ஜேஇ புக்கில் உள்ளது, வேரியஸ் புக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் உள்ளது, அந்த மாதிரி டெஸ்ட்டு நம்ம நிறைய வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் போடுறது, அந்த மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் இது பண்ணால் நமக்கு வந்து ஒரு கணக்கை வந்து குயிக்காக போடக்கூடிய ஒரு ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு டிஃபரண்ட் மெத்தட்ஸ் நம்ம கற்றுக்குவோம். நிறைய கணக்குகள் போடும்போது தான் டிஃபரண்ட் டைப் ஆஃப் கொஸ்டினிங் கற்றுக்குவோம், டிஃபரண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து கற்றுக்குவோம். ஃபாஸ்ட்டாக நம்ம போடும்போது அந்த அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, குயிக்காக கணக்குகள் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படுது. ஓகே, ரைட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த 4 ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னைக்கு பேசுகிறோம். இது என்ன அப்படின்னா ஃபார்முலா ரைட் ஃப்ரம் மெமரி, அதை பற்றி பேசுகிறோம். இது வந்து எல்லாருக்கும் அவசியம் தேவை. இப்போ ஆந்திராவில் எல்லாம் நடத்தும் போது எப்படி நடத்துகிறாங்கன்னு, ராஜஸ்தானில் நடத்தும் போது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபார்முலாவை எழுதி போட்டு ப்ராப்ளம் போட்டு அப்படி நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட்லி யூசிங் த ஃபார்முலா தே டூ தி ப்ராப்ளம் அண்ட் தே ஸ்டடி லைக் தட். அப்படி படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறது என்ன காரணம் சார் அப்படின்னா, அவங்கெல்லாம் கொஞ்சம் சிபிஎஸ்சி புக் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆந்திரா ஸ்டேட்னா அவங்க ஃபுல்லாக சிபிஎஸ்சி புக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சில பேஜஸ் வந்து அந்த அவங்க ஸ்டேட் போர்டுங்கிற மாதிரி செப்பரேட் புத்தகங்கள் இல்லை. கேரளா அப்படின்னா தே ஃபாலோ த சிபிஎஸ்சி கரிக்குலம், எல்லாரும் ஆல் த ஸ்கூல்ஸ். அதனால பேசிக்காக தியரி அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஏபிசிடிலேருந்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கோம். சரியா? ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் டெஃபினெட்லி நான் 40ன்னு போட்டிருக்கேன், பட் ஆன் த மினிமம் சைட் 30, அதாவது 120 மார்க் எல்லாரும் வாங்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் அத்தனை பேரும் இந்த பிசிக்ஸ் சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றோம், சில பேரை சிங்கிள் டிஜிட்ல வாங்குறீங்க,
அந்த ஃபிசிக்ஸ் சிங்கிள்ஸ்லாம் இருக்கக்கூடாதுப்பா. அண்ட் ஆக்சுவலி வந்து less than 100 இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். பரீட்சை இப்போ ஒரு 16 சாப்டர் அந்த மாதிரி லேடர் பரீட்சைலாம் எழுதுகிறோம். இதில் ஒரு 6 சாப்டர் ஃபிசிக்ஸ் நம்ம படிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே 120க்கு மேலே போகணும், போக முடியும். அது எப்படி, அதுதான் இன்னைக்கு இப்போ பார்க்குறோம். சரியா? அப்ப எப்படி சார் இது பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கிவ் அ டெமோ. நான் என்ன டெமோ இப்போ கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு லெசனை வச்சு நான் அப்புறம் கொடுக்குறேன். இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் நீங்க படிக்கிறீங்க. அதனால இந்த 4 ஸ்டெப்ல ரொம்ப முக்கியமான, அதாவது ஹை ஈல்டிங், அதிகமான மதிப்பெண்களை கொடுக்கக்கூடிய அந்த செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, மார்க்க வாரி வழங்குது இல்லையா, அந்த ஸ்டெப்பை நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை வச்சு இஃப் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் வாட் ஐ வில் டூ அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு பெருமைக்காக இல்லை, பட் ஒரு கான்ஃபிடன்ஸுக்காக, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்த பொழுது நான் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு 1985 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன். அதனால் ஐ ஹாவ் சம் கம்பீட்டன்சி இன் தட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். கரெக்டாக நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. நேற்று நைட்டு பயாலஜி படிச்சீங்க, ஆனால் காலைல 7:30 மணிக்கு கெமிஸ்ட்ரி படிக்க, 8 மணிக்கு கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டெஸ்ட் முடிச்ச உடனே 7:45 8க்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வந்து வேற படிச்சிருக்கீங்க. இந்த ஸ்டெப்பை எவ்வளோ பேர் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரில, பட் நீங்கள் செய்யாமல் இருந்தால் இதெல்லாம் கம்பல்சரியாக செய்யணும். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் என்ன பண்றேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் எழுதுவேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் இன் less than 30 minutes. ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, என்ன ஃபார்முலா என்ன ஏது அப்படி யோசிப்பேன், யோசிச்சுட்டு ஆரம்பிப்பேன். வாட் இஸ் கரண்ட்? ஓகே, dq by dt. ஓகே, அப்ப dq என்பது idt, அப்ப சார்ஜ் என்பது இன்டெக்ரல் dq இன்டெக்ரல் idt, that is area bounded by it graph. ஓகே, ரைட். ஒரு ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I is equal to q by t. கரண்ட் இஸ் a scalar quantity. ஒரு ஸ்டெடி கரண்ட் சர்க்குலர் பாத்துல ஒரு சார்ஜ் வந்து சர்க்குலர் பாத்துல போகுது, I is equal to q by t, that is q into frequency, that is qv by 2 pi r. ஓகே, சர்க்குலர் பாத்துல போனா என்ன கரண்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். Then I go to the mechanism of flow of current. ஒரு காப்பர் வயர்ல எலக்ட்ரான் போகும் பொழுது மோதி மோதி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கான்செப்டுக்கு வரேன். Force is equal to ma, that is equal to ee. அப்ப acceleration என்பது ee by m. Acceleration can also be written as velocity by time. velocityங்கிறது drift velocity, time வந்து tau. அப்ப what is the formula for drift velocity? ee tau by m. அந்த விஷயத்துக்கு வரேன். இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 ஆக இருந்தால், சோ நம்ம என்ன பார்த்தோம், drift velocity ee tau by m. எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 ஆக இருந்தால் அந்த drift velocityக்கு பேரு மொபிலிட்டி. அப்ப மொபிலிட்டி என்பது e tau by m. அதை கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா I get drift velocity is e into mobility. ரைட்? சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் ரீகால் பண்றேன். ரீகால் பண்ணிட்டு then what is current density? That current by area, ampere by meter square. What is the relationship between current and drift velocity? நாய் வீடு NAEVD. அடுத்தது, what is Ohm's law? V is equal to IR அல்லது I is equal to V by R. That is the Ohm's law. Then what I do, resistivity concept க்கு வரேன். அப்ப resistance is equal to rho L by A. conductance என்பது 1 by resistance. இது ஓம், அது மோ. conductivity என்பது reciprocal of resistivity. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கிறேன். Then what I do is I is equal to NAEVD ல போயிட்டு அந்த NAEVD க்கு பதிலா EE tau by m அப்படின்னு போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு NAE square tau by m into E அப்படின்னு வருது.
ஐக்கு பதிலா V by R போட்டுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வோல்ட் பை மீட்டர் V by L போட்டோம்னா இப்ப இந்த V கேன்சல் பண்ணிடுறோம், தலைகளா திருப்பி போடுறேன். தலைகளா திருப்பி போடும்போது what I get is resistance is equal to ml by NAE square tau அப்படின்னு கிடைக்குது. ரெசிஸ்டன்ஸுக்கு ரோயல் பை ஏ போட்டா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய L by A கேன்சல் பண்ணிட்டு ரோ இஸ் ஈக்குவல் டு M by NE ஸ்கொயர் டவ் அப்படின்னு கிடைக்குது. இதை திருப்பி போட்டால் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் NE ஸ்கொயர் டவ் பை M னு வருது. அதுல NE டவ் பை M இஸ் மொபிலிட்டி. சோ யூ கேன் சே சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE மியூ. செமிகண்டக்டர்ல கூட தேவைப்படுது. அதுக்கப்புறம் V is equal to IR ல போய் Vங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு லெங்த் னு போட்டுட்டு R க்கு ரோ L by A னு போட்டோம்னா L கேன்சல் பண்ணிடலாம். அப்ப E is equal to I by A வந்து J னு போட்டுட்டு ரோ னு போட்டோம்னா E is equal to J ரோ அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேயா? இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பரபரப்பா எழுதி பார்த்துட்டு a resistance in series அப்படினா RS is equal to R1 plus R2 series அப்படினா current is a constant. Current is a constant in series connection. Parallel connection na 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. இதுல shortcut வந்து product by sum. Parallel connection அப்படினு போகும்போது நமக்கு potential is a constant. ரைட், இதெல்லாம் தெரியணும். ஒரு காப்பர் வயர் வந்து சூடாச்சு அப்படின்னு சொன்னா வைப்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அதிகமாகுது, அதனால கொலிஷன்ஸ் அதிகமாகுது, அதனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆல்பா, இதுக்கு யூனிட் பர் டிகிரி சென்டிகிரேட் பவர் -1 பர் டிகிரி சென்டிகிரேட். சரி, டெம்பரேச்சர் greater than T0 அப்படினா ரெசிஸ்டிவிட்டி greater than ρ0, ரெசிஸ்டன்ஸ் greater than resistance at 0 degrees. இப்ப resistivity at higher temperature will be equal to ρ0 plus alpha ρ0 T minus T0. புரியுதா? resistivity increase ஆகுது, ஏற்கனவே பேசிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி, தென் அது என்ன மெட்டீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது அப்படியே ரோ எல் பை ஏ ஆல பெருக்கும்போது R is equal to R0 plus alpha R0 T minus T0. ஆல்பாக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இதை கழிச்சிரு, R minus R0 by R0 into T minus T0. மேல ஓம் போயிருச்சு, கீழே பர் டிகிரி சென்டிகிரேட் இருக்கு, அதனால தான் இந்த யூனிட் வந்து கிடைக்குது. இதெல்லாம் பக்காவா தெரியணும். ஆல்பாங்கிறது நெகட்டிவ் ஃபார் செமிகண்டக்டர் insulator, it is positive for alloy, it is positive for metal, but it is higher for metal, lower for small number for alloys. Next நம்ம போனோம்னா suppose two different temperature கொடுத்துட்டு two different resistances கொடுத்தாங்கன்னா ஆல்பா கண்டுபிடிக்கும் போது R2 minus R1 by R1 T2 minus R2 T1 என்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆல்பா கண்டுபிடிக்க வேண்டும். Then we are going to energy. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு வயர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னால் the work done by the battery, அதுதான் எனர்ஜி. work done by the battery is VQ. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியா மாறுது. ஏன்னா எலக்ட்ரான் வேகமா போகும்போது மோதி அதோட கைனடிக் எனர்ஜி is lost kinetic energy appears in the form of heat. Therefore heat produced in a conductor is VQ. Qங்கிறது IT. அப்ப VIT is a formula. I square RT another formula. V square by R into T is another formula for heat. Heat energy அல்லது electrical energy அப்படிங்கிறதுக்கு யூனிட் ஜூல் அல்லது கிலோவாட் ஹவர். பவர் என்றால் என்ன? Energy by time. Therefore what are the formulas? VI, I square R, V square by R. இப்ப power is directly proportional to R in series connection when I is constant. Power is inversely proportional to R when V is constant. ரைட்டா? இதெல்லாம் தெரியணும். தென் ரெண்டு பல்ப் இருக்கு. ஒரு பல்ப் V is a potential. அந்த Vங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கிறோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது ஓகே, ஒரு பல்போட பவர் P1, இன்னொரு பல்போட பவர் P2. ஓகே, இப்போ இந்த பல்பை
அதாவது சேம் பொட்டன்ஷியல் விங்கிற பொட்டன்ஷியல்ல இந்த பல்பை மாட்டியிருக்கோம், விங்கிற பொட்டன்ஷியல்ல இன்னொரு பல்பையும் மாட்டியிருக்கோம். இதோட பவர் P1, இதோட பவர் P2. இது ரெண்டையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா அப்ப ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா 1/Ps is equal to 1/P1 plus 1/P2. இதை நீங்க parallelல கனெக்ட் பண்ணா அப்ப Pp is equal to P1 plus P2. கவனம் என்ன? the bulbs are connected in series with the same potential. அந்த பொட்டன்ஷியலை மாத்தாம இருந்தா அதே மாதிரி parallel. ஓகே, இப்ப எலக்ட்ரிக் பல்ப்ஸ் இதை பத்தி பார்த்த பிறகு, பவர் பத்தி பார்த்த பிறகு நம்ம பார்க்க வேண்டியது இப்ப கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன்ல அப்ளை பண்ணணும். இது லா ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். இது பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். சோ இந்த லா என்ன அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இன் a junction is 0. The sum of incoming currents is equal to the sum of outgoing currents அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட் which can be applied in any junction. Then Kirchhoff's second law, this is a loop law and this is called voltage law, and this is law of conservation of energy, law of conservation of energy. Short form sigma IR is sigma E. The algebraic sum of the product of the current and resistance in a closed path is equal to the algebraic sum of EMF connected in that path. அதாவது நம்ம போய்கிட்டே இருக்கும்போது கரண்ட் கூடவே வந்துச்சுனா பாசிட்டிவ், நம்ம போய்கிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆப்போசிட்ல வந்துச்சுனா நெகட்டிவ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் we take the sign of the second terminal. ஏன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதும்போது we take the sign of the second terminal மைனஸ். இப்ப கணக்குல ஒரு சர்க்யூட் இப்படி இருக்கு. இந்த சர்க்யூட்ல இது A, இது B, ஐங்கிற கரண்ட் போயிட்டு இருக்கு. இது R1, இது R2, இது R3, இது E1, இந்த பேட்டரி E2. இப்ப வந்து பொட்டன்ஷியல் A மைனஸ் பொட்டன்ஷியல் B எழுதும் போது அப்ப எப்படி எழுதணும்? A ல இருந்து B க்கு போயிட்டு இருக்கும்போது கரண்ட் கூடவே வருது. IR1, IR2, IR3 கரண்ட் கூடவே வருது. பேட்டரி ஃபர்ஸ்ட் டெர்மினல், ஏன்னா ஈக்குவல் டு ஒரே சைடுல எழுதுறேன். இது இந்த சைடு அந்த சைடு மாத்துறேன், இது ஒரே சைடுல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டெர்மினல் E1, first terminal minus E2. So this is how you should write equations in this type of problems. சரி, கிர்ச்சாஃப்ஸ் லா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து what is the term EMF? EMFங்கிறது potential difference between the cells, potential difference between the terminals of the battery in open circuit. Open circuit. What is PD? Potential difference. EMF என்பது என்ன? Potential difference என்பது என்ன? It is again the difference of potential between the terminals in closed circuit, which is written as V. Then what is internal resistance? The resistance faced by the flowing charges when they flow through the electrolyte of the cell. சரி, ஓகே, இது வந்து internal resistance, இது EMF connected to external resistance. Now what is the formula for the internal resistance? என்ன பண்ணுவோம்? கரண்ட் I போயிட்டு இருக்கு, கிர்ச்சாஃப் செகண்ட் லா, product of current and resistance, product of current and resistance is equal to EMF, second sign, second terminal. நான் இப்படியே புறப்பட்டு போயிட்டே இருக்கேன், கரண்ட் ஏன் கூடவே வருது, கரண்ட் ஏன் கூடவே வருது, ஈக்குவல் டு அந்த பக்கம் பிளஸ் E. இந்த IRங்கிறது V, ஓம்ஸ் லா. அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E minus V by I, அல்லது you can say E minus V by V into R. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா செல்ஸ், காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். இப்போ வந்து ரெண்டு செல் இருக்கு, சீரீஸ்ல இருக்கு, they are supporting each other. the cells எப்படி இருக்கு? supporting each other. so இப்படி வரும்பொழுது என்ன ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? what is the equivalent EMF? E1 plus E2. what is the equivalent internal resistance? R1 plus R2. what is the total ஒரே ஸ்டெப்ல எழுதிறேன். what is the equivalent resistance? capital R plus R1 plus R2. okay, what is the current? equivalent EMF by equivalent resistance, that is the current. calculate பண்ணிக்கலாம். okay, அப்புறம் what is the potential difference V1? what is the potential difference V2? அப்படினா Vங்கிறது என்ன? I into R, potential difference across R. இந்த V எந்த ஃபார்முலாவை satisfy பண்ணும்? V1 plus V2. V1 ங்கிறது என்ன அப்படினா E1 minus I into R1. this is the current which is coming out of the battery is I. V2 ங்கிறது என்ன? E2 minus I into R2. ரெண்டு பேட்டரியுமே என்ன பண்ணுது? they are discharging. so இதெல்லாம் தெரியணும். இப்போ two cells they are in the
opposite sense. They oppose each other. The cells, they oppose each other. இப்படி இருக்கும்போது என்ன சார் ஃபார்முலா? ஈக்குவலன்ட் EMF என்ன? E1 minus E2. E1 பெருசுன்னு எடுத்துக்கிறேன். E1 is greater in magnitude அப்படி எடுத்திருக்கேன். சரி, what is the resistance அப்படின்னா R plus R1 plus R2. அதே தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே டோட்டல் பண்ணோம். ஓகே, கரண்ட் அப்படின்னு சொன்னா E equivalent by R equivalent. ஓகே, அடுத்து உங்களுக்கு V1 எவ்வளவு சார் அப்படின்னா V1ங்கிறது கரண்ட் வெளியில வந்துகிட்டு இருக்கு. V1ங்கிறது E1 minus I R1. முக்கியமான விஷயம், இப்ப V2 எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா இது கரண்ட் உள்ள போய்கிட்டு இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சமயத்துல we say this is getting charging, இது discharging அப்படின்னு சொன்னால் EMF is greater than potential. charging னு சொன்னா potential is greater than EMF. அப்ப potential difference எழுதும்போது என்ன சொல்லணும்? E2 plus IR2, E2 plus IR2 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபார்முலா இங்க என்ன applicable ஃபார்முலா? V is equal to என்ன? V1 minus V2, V1 minus V2. The cells are opposing each other. Okay, recalling all these formulas, then going next step. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய செல் இருக்கு. இந்த செல் எல்லாம் சீரிஸ்ல இருக்கு. எத்தனை இருக்கு? n cells. they are all identical. எல்லாமே E. internal resistance எல்லாமே R, external resistance R. connect like this, then current I is going. Now what is the equivalent EMF அப்படினா என்ன சொல்லணும்? NE. what is the total resistance என்ன சொல்லணும்? R plus NR. now what is the current அப்படினா NE by R plus NR. that is a formula for calculating the current. okay, what is the potential across the resistor? IR. what is the potential across each cell? V dash. E minus I into R. புரிஞ்சுக்க புரியுதா? then இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? N V dash equal to V. should know all this. now I am going to cells connected in parallel. இப்போ வந்து இப்படி ஒரு செல் இருக்கு, E1 internal resistance R1, another cell இருக்கு E2 internal resistance R2. இப்போ they are supporting each other, connected to an external connection resistance. the cells are in parallel. what is the equivalent EMF? formula ஞாபகம் வச்சுக்கணும். E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2. okay, right. what is the effective resistance sir? அப்படினா R plus. இது parallel இருக்குல்ல, அப்ப product by sum, right? total resistance தெரியும், total EMF தெரியும். அப்ப இதுல வருதுல கரண்ட் எவ்வளவு வருது அப்படினா E equivalent by R equivalent. இதுல வரக்கூடிய கரண்ட் I1, இதுல வரக்கூடிய கரண்ட் I2. என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம்? I is equal to I1 plus I2. what is the potential difference here? V1 இங்க, V2 இங்க, V. parallel connection எல்லாமே சமமாக இருக்கும், எல்லாமே சமமாக இருக்கும். சரி, V1 கண்டுபிடிக்கணும். V1 க்கு என்ன ஃபார்முலா அப்படினா என்ன சொல்லணும்? E1 minus I1 R1. V2 கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லணும்? E2 minus I2 R2, because both the cells are discharging. ரெண்டுமே கரண்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வரேன். இப்போ நான் என்ன பார்த்தேன்? two cells in parallel supporting each other. now two cells, they oppose each other. two cells எப்படி மாட்டிருக்கேன்? they oppose each other. எது பெருசு? E1 பெருசு. now connect with the resistance R. இதுல வரக்கூடிய கரண்ட் I1. டைரக்ஷனை பார்த்துக்கோ. இதுக்கு பேர் தான் I2, இது பேர் என்ன? I is equal to என்ன? I1 plus I2. ஓகேப்பா. what is the equivalent EMF? என்ன சொல்லணும்? E1 by R1 மைனஸ் போடணும், E2 by R2. ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே ஆட் பண்ணணும், அதுல போய் மைனஸ் போடக்கூடாது. ஓகே, this is what it is. what is the effective resistance அப்படின்னா R plus. இது ரெண்டும் parallel இருக்கு, product by sum. you know everything to find the current. E equivalent by R equivalent. ஓகே, இந்த மாதிரி போடணும். ஓகே, அடுத்தது சார் V1 இது, V2 potential difference இது V. அது எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? V1 equal to minus V2 equal to V. தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கிறதுனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இப்போ V1 எவ்வளோங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங், E1 minus I1 R1. V2 எவ்வளோங்க? திஸ் இஸ் சார்ஜிங், E2 plus I2 R2. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம
parallel அதே சமயத்தில் opposing each other பார்த்திருக்கோம். Now what we do is there are many cells, identical cells, they are connected in parallel. இது E R E R E R. Now this is connected to R, current I is going here, இங்க I dash I dash I dash அப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே, வாட் இஸ் த ஈக்குவலன்ட் EMF அப்படின்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கு E அப்படின்னு சொல்லணும். E வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா R இருக்கு பிளஸ் இதுல எல்லாம் parallel இருக்கு R by N அப்படின்னு சொல்லணும். கரண்ட் எவ்வளவு இந்த எக்ஸ்டர்னல் வழியா போகுது அப்படின்னா E equivalent by R equivalent அப்படி சொல்லணும். இந்த I dash பொறுத்த வரைக்கும் there are N cells here, N cells, therefore I dash N ஆல பெருக்கினால் I வரும். அப்ப I by N அல்லது இப்படி போடலாம், I is equal to N times I dash. பொட்டன்ஷியல் ஒரு செல்ல இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா ஈக்குவல் டு IR. ஒவ்வொரு செல்லையும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், E மைனஸ் I dash R. இதுதான் ஒவ்வொரு செல்லையும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அளவு IR. இது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், பிகாஸ் parallel. ஓகே, இதெல்லாம் எழுதி பார்த்தீங்களா? மார்க் வரலன்னு சொல்லக்கூடாது, கம்ப்ளீட்டாக எழுதி பார்த்துருக்கணும். அடுத்தது மிக்சட் பேக். இப்போ வந்து மிக்சட் காம்பினேஷன், இங்கே ஒரு செல் இப்படி போய்கிட்டு இருக்கு, N செல்ஸ். இது மாதிரி அடுத்த ரோ இது மாதிரி அடுத்த ரோ இப்படி போய்கிட்டு இருக்கு. இதில் எத்தனை இருக்கு, M rows, ரைட். இதை கனெக்ட் பண்ணு. நவ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர். இப்போ வந்து எல்லாமே ஐடென்டிக்கல், ER. இங்க வரக்கூடிய கரண்ட் I dash மொத்தமாக சேர்ந்து வர்ற கரண்ட் I. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும், E ஈக்குவலண்ட் எவ்வளோன்னு தெரியணும். எவ்வளவு, N செல்ஸ் இன் சீரீஸ். இதெல்லாம் சேம் EMF தான். R ஈக்குவலண்ட் எவ்வளோன்னு தெரியணும், R பிளஸ் R சீரீஸில் இருக்கு. அதே சமயத்தில் M இதில் வந்து N செல்ஸ் இருக்கு, M ரோஸ் சொல்லியிருக்கேன் பை M. ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா internal resistance should be equal to external resistance. External resistance R should be equal to N R by M. இது ரெண்டும் சமமாக இருக்கும் பொழுது இதுக்கு டெரிவேஷன்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட் படி மேக்ஸிமம் கரண்ட் will come when R is equal to NR by M. ஓகே, வேற என்ன நமக்கு தேவைப்படுது, இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு, V is equal to IR. ஒரு செல்லுலையும் எவ்வளோ பொட்டன்ஷியல், V dash is equal to என்ன, எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு, E minus I dash R. ஓகேயா? ஸோ we have seen all the formulas related to combination of cells. நெக்ஸ்ட் என்ன சார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு, Wheatstone bridge, ரைட். Wheatstone bridge வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, there are 4 resistance PQRS, there is a galvanometer connected here, there is a battery connected here. Now bridge balancing அப்படிங்கிறது என்ன, bridge balancingங்கிறது IG is 0 when potential at B is equal to potential at D. The condition for that is P by Q is equal to R by S. P by Q is equal to R by S. Okay, lastly நம்ம பார்க்க வேண்டியது என்ன, the meter bridge. மீட்டர் பிரிட்ஜில் இங்கே ஒரு கேப் இருக்கு, லெஃப்ட் கேப், இங்கே ஒரு கேப் இருக்கு, ரைட் கேப். ஸோ மேங்கனின் ஒயர் 1 மீட்டர். இங்கேருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கேல்வனோமீட்டர் ஜாக்கி. பேலன்சிங் லெங்க் L1, இந்த லெங்க் 100 minus L1 அல்லது L2. நவ் there is a condition, it satisfies based on this Wheatstone network principle, P by Q is equal to L1 by L2. இதை மாற்றி போட்டோம்னா அந்த ரேஷியோ மாறும், P by Q L1 by L2. இதை மாற்றி போட்டால் என்ன ஆகும், Q by P is L1 by L2 வரும். ஓகே, வெரி குட். ஸோ கம்ப்ளீட்லி ஃபார்முலா ஐ டிஸ்கஸ்ட். ஐ டோன்ட் நோ how much time I have taken. ஸோ 30 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்ப்பா. ஒரு லெசனுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த லெசனாக இருந்தாலும் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலா ஒன்று விடாமல் 30 நிமிஷத்தில் கச்சான்னு எழுதி அந்த ப்ராக்டிஸில் நம்ம இருக்கணும். கூப்பிட்டு எழுத சொன்னால் எழுதணும். என்ன ஆனந்தன் ரெடியா, சுடர்விழி ரெடியா, ஃபார்முலா அப்படின்னா என்ன, கப்பன்னு வரணும். ஓகே, சியர் அப், டூ வெல். 12 மணிக்கு பரிச்சை, கலக்குங்க. தேங்க்யூ. ஓகே, பாய்.